Hello friends, welcome to Tamil Mom's Time. இன்னைக்கு வந்து ஸ்லீவ் ஜாயினிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ். ஸோ இந்த லைன்லேயே நான் வந்துட்டு ஓரடிச்சு எடுத்திருக்கேன். லைனிங் இது மெயின் பீஸ். ஓகேவா? இது வந்து சைடில் கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. ஸோ சைடில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா உள்ளேயும் ரா எட்ஜஸ் தெரியாது. ஓகேவா? கீழேயும் இந்த ஃபினிஷிங் கிடைக்கும் இந்த மாதிரி. ஸோ ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதை வந்து இப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டையும் மேலே வச்சு அடிச்சுட்டு இப்படி கூட திருப்பியெல்லாம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பட் இது வந்து எப்படி தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரிஜினல் பீஸ் கீழே வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம ஜாயின் பண்ண வேண்டிய அந்த ஸ்லீவை வச்சுக்கிறேன். இது எப்படி வைக்கணும் அப்படின்னா கீழே ஒரு 1/2 இன்ச் வர மாதிரியும் இப்படி மேலேயும் இதோட தையல் அளவு ஒரிஜினல் அளவு இதுக்கு மேலே தையலுக்கு 1/2 இன்ச் வேணும். ஸோ அதையும் கணக்கு பண்ணி இது வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். நேராக உள் சைடு வச்சுக்கிறேன். இப்போ என்னென்னா மெயின் கிளாத்தும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா லைனிங் கிளாத்தும் ஒன்றா இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கலாம். இப்போ இதை நேராக வச்சுக்கிட்டேன். இந்த சைடில் வெளியில் கீழ் பக்கமாக கையோட நுனிப்பக்கம் கீழே கொஞ்சம் 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஓரத்தில் தையல் போட்டாச்சு. ஸோ 2 சைட்லேயும் இப்படி தான் இருக்கும். இப்போ இது மெயின் கிளாத்தும் ஒட்டி இருக்கா. ஸோ இது வந்து லைனிங் கிளாத் சைடு வச்சு தைச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கிருந்து இங்கே ஸ்டிச் பண்ணணும். அது வந்து ஸ்லீவில் படாமல் அந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணணும். பைப்பிங் ஸ்டிச் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இதோ இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இந்த மெயின் கிளாத்தில் வந்து பட்டுக்கூடாது. இதை வந்து இப்படி திருப்பிக்கலாம். இதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு, ஏன்னா கார்னரில் வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணிட்டா தான் துணி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. திருப்பினதுக்கப்புறமா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ இப்படி திருப்பினதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். மெயின் பக்கம். ஸோ இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச்சஸ் வந்து இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே இப்படி திருப்பிக்கலாம். இப்போ மெயின் பீஸை வச்சு இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக்கில் வர்றது. ஸோ ஃப்ரண்ட் வந்து ஆர்ம் ஹோல் வரைக்கும் கரெக்டாக இருந்து அதுக்கப்புறம் 1/2 இன்ச் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன் நான். இங்கே மேட்ச் ஆகி கொஞ்சம் கையே எக்ஸ்ட்ராவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வருது. ஸோ தையல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த லைன் நேராக வரல அப்படின்னா தையல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதோட கட் பண்ணிக்கிறேன். தேவையில்லாத பாட்டை கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக போட்டுருவோம். இந்த சைட்லையும் அதே மாதிரி இந்த சைட்லையும். ஏன்னா ஆரி ஒர்க் ஸ்லீவ் கொடுக்கும்போதே இந்த சைடில் ஒரு ஸ்லீவ், ஆப்போசிட்டில் ஒரு ஸ்லீவ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வராது. ஃபுல்லாக ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஒரே சைடில் ப்ளவுஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரே சைடில் இந்த சைடில் ஒரு ஸ்லீவ், இந்த சைடில் ஒரு ஸ்லீவ் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஜாயிண்ட் போட வேண்டி வரும். ஸோ அப்போ வந்து ஜாயிண்ட்டை இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.